ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் ஆயிலை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அதனால வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் நம்ம பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆல் இன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைல் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏதேன் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களில் எவ்வளோ பேர் வந்து ஹேர் ஆயில் வந்து வீட்லேயே ரெடி பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க? ஹேர் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய வீட்டில் நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஹேர் க்ரோத்துக்கான பொருள் எல்லாமே வந்து ஆர்கானிக்காக நம்ம வந்து பறித்து ஆயில் வந்து ரெடி பண்ணும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு மனமாக இருக்கும். ஹேர் க்ரோத் வந்து 100% வந்து ரிசல்ட் இருக்கும். ஸோ 100% ரிசல்ட் எப்படி இருக்கும், அது எப்படி நம்மளுக்கு வந்து 100% கிடைக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு சில டிப்ஸை வந்து நான் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போது நம்ம வீடியோவில் போய் என்னென்ன போட்டு நம்ம வந்து ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க போகலாம். இது என்ன செடின்னு தெரியுதுங்களா? வெள்ளை கரிசலாங்கண்ணி செடி. ஸோ இதுலேயே வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் இருக்குது. ஸோ அதையும் வந்து ஹேர் ஆயிலுக்கு வந்து ரெடி பண்ணுறாங்க போட்டு. ஸோ இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடைக்காத பட்சத்தில் தான் வந்து அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி போடுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியில் அவ்வளோ வந்து மருத்துவ குணம் இருக்குது. ஸோ ரொம்ப வந்து ரிசல்ட்டும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு ஹேர் ஆயிலுக்கு. நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப க்ரோத்தை வந்து 100% கொடுக்கணும் அப்படின்னா இந்த கரிசலாங்கண்ணி செடி தேவை நம்மளுக்கு. நீங்கள் வீட்டிலேயே வந்து சின்னதாக ஒரு தொட்டியில் கூட வளர்க்கலாம். அவ்வளோ சூப்பராக வரும். ஸோ இது எப்படி எனக்கு வந்து இங்கே இவ்வளோ பெரிய செடி வந்தது அப்படின்றத சொல்கிறேன். இதுக்கு ஒரு கதையே இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தொட்டியில் வச்சுட்டு நம்ம காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த காம்பவுண்டு மேலே தான் வச்சுருந்தேன். நல்லா வந்து பெரிய செடியாக வந்திருந்தது. ஸோ அதில் வர பூக்கள் வந்து நல்லா வந்து முத்தி அந்த சீடு வரும் பாருங்கள், அந்த சீடு வந்து கீழே சிந்தனது. ஸோ அது சிந்தி என்ன ஆயிருக்குன்னா, நம்ம செவுத்து ஓரம் வீடோட செவுரு இருக்கு இல்லையா, அந்த செவுத்து ஓரம் அந்த விதை வந்து முளைச்சி இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இத வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த வேர மட்டும் விட்டுட்டு, மேல இருக்க அந்த கணுக்கள், அந்த இலைகளோட வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் ஆகும். இந்த எல்லாமே அதாவது இலை மட்டும் தான் யூஸ் ஆகும் அப்படின்னு இல்ல. அதோட தண்டுகள் கூட நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதோட வேர் மட்டும் விட்டுட்டேன். இந்த இடத்துல எப்படி முளைஞ்சு வருது அப்படின்றது சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ ஏன்னா தண்ணி கிண்ணி நம்ம ஊத்துறதில்ல. ஆனாலும் எப்படி வந்து முளைச்சு வருது அந்த இடுக்குல இருந்து வேரு அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படின்றதையும் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆக்வாகார்டு வந்து வேஸ்டேஜ் தண்ணி வந்து ரிலீஃப் ஆகுது இல்லையா, அந்த தண்ணியிலேருந்து லைட்டாக சொட்டுறது, இந்த சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து அந்த சொட்டுற இடத்துல இருக்க அந்த ஈரப்பதத்தையே எடுத்துக்குது இந்த செடி. ஸோ அந்த ஈரப்பதத்துல இருந்து வளர்றது தான் வந்து இது இவ்வளோ பெரிய செடியாக வந்திருக்கு. இதை விட இன்னும் பெருசாக இருந்தது. இது ஒரு காலத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பனிக்காலம் வந்து இந்த இலைகள் மட்டும் வந்து பூச்சி அடித்து சாப்பிட்டுட்டு வெறும் தண்டுங்க மட்டும்தான் இருந்தது. ஸோ இந்த வீடியோ நான் வந்து ஆல்ரெடி எப்போ 1 மந்த்துக்கு முன்னாடியே போட வேண்டியது. ஸோ நம்ம பறிக்கணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் அது எல்லாமே வந்து சாப்பிட்டுடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் அதுவே தானாக முளைச்சி வந்த இந்த செகண்ட் டைம் வந்து ஈல்டு தான் நான் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அந்த செவுத்தோரம் வந்து சில செடிகள் வந்து சின்ன சின்னதாகவே வந்து முளைச்சி வந்திருக்கு பாருங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அந்த பைப் ஓரம், நம்ம ட்ரைனேஜ் இதெல்லாம் மூடி வச்சுருப்போம் இல்லையா, அந்த கேப்பில் இருக்க அந்த சீடு முளைச்சி அந்த செடிங்க வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தா நம்பவே மாட்டீங்க. எனக்கு ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இது நம்ம வந்து தானாக நம்ம வளர்த்தா கூட இந்த அளவுக்கு வருமா அப்படின்றது தெரியல. இருந்தாலும் சூப்பராக வந்திருந்தது. ஸோ பாருங்கள், இதில் எவ்வளோ வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த ஒரே செடி தான் அது நல்லா படர்ந்து வந்திருக்கு. ஸோ அந்த தண்டுகள் எல்லாமே சேர்த்து வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த விதைகளும் இருக்குது அதில். ஸோ அந்த விதையை வந்து திருப்பி நம்ம வந்து வேறு இடத்துலையோ இல்லை பாட்லேயோ போட்டோம்னா சூப்பராக முளைச்சி வரும். ஸோ இந்த மாதிரி வந்து முளைஞ்சி வர செடியை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம வந்து ஹேர் ஆயிலுக்கு வந்து யூஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும். நம்ம கடையில் வாங்குற ஆயிலை விட நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற ஆயில் வந்து சூப்பராக ரிசல்ட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு முடி கொட்டுறது இருந்தாலும் அது வந்து ஸ்டாப் பண்ணிடும். நல்லா வந்து ஷைனிங்கான ஹேர் இருக்கும். நல்லா வந்து பார்க்கவே பளபளன்னு இருக்கும் ஹேரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்பொழுது தான் தெரியும் அந்த ஆயில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம கடையில் வாங்குறது வாசனையாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம். ஆனால் அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்கானிக்காக செய்வாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ அந்த தண்டுங்களோட நான் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்து ஒரு 1 1/2
கைப்பிடி அளவுக்கு நல்லா வந்து நிறையவே வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கும் தெரியும் எவ்வளோ இருந்துச்சோ அதில் வந்து பாதி எடுத்துக்கிட்டேன் நான். மீதி பாதி வந்து எடுத்து வச்சுருக்கேன். காய வச்சு நம்ம வந்து தூள் பண்ணிக்கூட வச்சுக்கலாம். அது இல்லைன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து பச்சையாகவே அரைச்சிக்கிறோம் வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து சில இடத்துல வந்து அந்த விதைகள் வந்து செதறி இருக்கும் கார்டனில். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, விதைகள் வந்து எங்கெல்லாம் வந்து விழுந்திருக்கோ காற்றுல அடித்து அங்கெல்லாம் வந்து முளைஞ்சி வந்திருக்கு. நம்ம ஒரே ஒரு தொட்டியில தான் வச்சிருந்தோம். ஸோ அதுலேருந்து வந்து எல்லா இடத்துலையும் வந்து முளைச்சி வந்திருக்கு. ஸோ நல்லா வந்து பூவும் வந்து எடுத்திருக்கு. அந்த விதையும் வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ அந்த விதையை திருப்பி நம்ம வந்து அங்கேயே எங்கேயாவது போட்டு விட்டுட்டோம்னா திரும்பியும் வந்து முளைஞ்சி வரும் தண்ணியெல்லாம் விடும்பொழுது. ஸோ நான் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே இருக்க 1, 2 செடியெல்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி மொத்தமாக வந்து சேகரித்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அதெல்லாம் வந்து திருப்பி வந்து பூச்சிகள் வந்து சாப்பிட ஆரம்பிக்குது. அந்த இலைகள் மட்டும் சாப்பிட்டுட்டு தண்டு மட்டும்தான் நிற்கிது. ஸோ நம்மளுக்கு வந்து கரிசலாங்கண்ணி கிடைக்கிறதே வந்து பொண்ணு மாதிரி இருக்குது. அதாவது தங்கம் கிடைக்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ கரிசலாங்கண்ணி எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நம்ம கிராமங்கள் சைடில் மட்டும் வந்து கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சிட்டி சைட்லாம் வந்து கிடைக்க சான்ஸ் இல்லை. இருந்தாலும் நம்ம பாட்டில் இல்லை மாடி தோட்டத்தில் அந்த மாதிரி வச்சு வளர்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில செடிகள் வந்து காஞ்சி போயிடும். நம்ம வெயில் காலம் இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா காஞ்சி போயிடும் இல்லையா. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கிறப்போ நம்ம வந்து சேகரித்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. என்னுடைய தோட்டத்தில் இருக்க ஆர்கானிக்கான மூலிகை செடிகள் சில வந்து வளர்த்து வந்துட்டுருக்கேன். ஸோ அதில் இருக்கிறது தான் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி, ஹைபிஸ்கஸ், அடுத்து வந்து ஆலோவேரா இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி சில செடிகள் நம்ம வந்து வளர்க்கும் பொழுது நமக்கு தேவையான ஒரு ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், இல்லை ஹேருக்காக இருக்கட்டும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே மாடித்தோட்டம் கூட வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி செடிகள் வந்து வளர்க்கலாம். மருதாணியும் வளர்க்கலாம். ரொம்பவே வந்து நல்லது. ஸோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய தோட்டத்தில் என்னென்ன செடிகள் இருக்குது அப்படின்றத பொறுத்து. ஸோ இப்போ நான் வந்து நம்மளுடைய தோட்டத்துலேருந்து என்னென்னலாம் பறிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைபிஸ்கஸ், மருதாணி, கரிசலாங்கண்ணி, இது 3 மட்டும் வந்து நம்ம பறித்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து வேப்ப இலை, இதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது எங்களுடைய தோட்டத்தில். கருவேப்பிலை மட்டும் நம்ம வந்து கடையில் வாங்கிக்கலாம், அதுவும் ஈஸியாக கிடைக்கும். அடுத்து வந்து கருஞ்சீரகம், நெக்ஸ்ட்டு நல்லா வந்து ஒரிஜினல் செக்கு தேங்காய் எண்ணெய். இது வந்து கேரளாவிலேருந்து எங்களுக்கு வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த செக்கு எண்ணெயை வந்து 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஆர்கானிக்காக நல்லா வந்து ஒரு ஹெல்த்தான ஒரு ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுங்கள். நம்ம வந்து கடையில் வாங்கி ரெடி பண்ணுறத விட அதாவது கடையில் வாங்கி நம்ம வந்து ஹேருக்கு போடுறத விட இந்த மாதிரி வந்து வீட்லேயே வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணும்போது 100% ரிசல்ட் கிடைக்கும். ஸோ 100% ரிசல்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்றதையும் சில டிப்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு டைம் 2 டைம் போட்டுட்டு ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. அது எப்படி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 100% ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஒரு கைப்பிடி அளவை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கரிசலாங்கண்ணி. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக வேப்பிலை, இது மட்டும் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய். இது செய்முறை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். முக்கியமாக செய்முறையில் நமக்கு தேவையானது இரும்பு கடாய். ஸோ இந்த இரும்பு கடாய் வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்து இந்த ஹேருக்காக ஆயில் ரெடி பண்ணுறதுக்காகவே நான் வந்து இரும்பு கடாய் தனியாக வந்து வாங்கி வச்சுருக்கேன். மற்ற கடாயில் செய்கிறத விட இந்த மாதிரி இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட்டு. அதை டிப்ஸ் ஒன்றா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இரும்பு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 லிட்டர் சுத்தமான தேங்காய் எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெய் வந்து நல்லா வந்து ஹீட் ஆகணும். ஸோ நல்லா ஹீட் ஆகும் போதே அது வந்து புகை வரும். உங்களுக்கு நல்லா தெரியும் எண்ணெய் காய்ச்சும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்றத. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மருதாணி, கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, நெக்ஸ்ட் வந்து செம்பருத்தி, அதெல்லாம் வந்து போட போகிறோம். ஸோ அது எப்படி போடணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். உங்களுக்கு இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல செம்பருத்தி அப்படின்னா காஞ்ச செம்பருத்தி கிடைச்சா கூட போதும். ஆனால் வந்து ஒத்த செம்பருத்தி தான் போடணும். ஸோ அதில் இருக்க அந்த ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது அப்படின்னா அதில் இருக்க சென்டரில் இருக்குது இல்லையா, அந்த பூ வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பேக் சைடு இருக்க தண்டையும் கட் பண்ணி எடுத்துருங்க, அந்த காம்பையும். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வெறும் இதழ் மட்டும்தான் நம்ம வந்து போட போகிறது. அது காஞ்சதாக இருந்தாலும் அதில் இருக்க தண்டும் அந்த பூ வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். செம்பருத்தி மட்டும் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சாலே நல்லாயிருக்கும். ஏன்னா காஞ்சது வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் தான் வாங்க போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த செம்பருத்தி தான் வச்சுருப்பாங்களா அப்படின்றது தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரிஜினலாக வச்சுருக்க மாட்டேன்றாங்க. நானே 2 டைம் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதாவது செம்பருத்தி வாங்கியும் வந்து நம்மளுக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கல.
மற்ற பூவும் சேர்ந்து இருக்கா மாதிரி தான் இருக்குது. அதாவது அடுக்கு செம்பருத்தி சொல்லுவோம் இல்லையா, அதுவும் சேர்ந்து தான் இருக்குது காஞ்சதில். ஸோ காஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் வாங்கிட்டு போய் அப்படியே எண்ணெய் வந்து ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா இன்னும் பெஸ்ட்டு. அடுத்து வந்து நல்லா வந்து எண்ணெய் வந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் நான் உங்களுக்கு வந்து இது தெளிவாகவே சொல்கிறேன், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ நல்லா வந்து அந்த புகை மாதிரி வரும்பொழுது நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் கரிஞ்சீரகத்தை அதில் போட்டுடலாம். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டக்கு டக்குன்னு செஞ்சுருவாங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி பொடியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கரிசலாங்கண்ணி, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா வந்து ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு சொல்லியிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலை மட்டும் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மருதாணி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹேர் வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சிலர் பயப்படுவாங்க. அதுக்காக நம்ம போடுற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கம்மியாக தான் போடுறோம், அதனால் ஹேர் வந்து கலர் சேஞ்ச் ஆகாது. ஸோ அடுத்து வந்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக வந்து வேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா வந்து அதை கொதித்து அந்த சலசலப்பெல்லாம் அடங்கணும். நல்லா படப்படன்னு சவுண்டு வரும், நீங்கள் வந்து செய்யும்பொழுது உங்களுக்கு தெரியும். ஸோ இது அடங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து செம்பருத்தி பூவை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த செம்பருத்தி பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டேன். சிட்டி சைடு வேறு வழி இல்லை, நாங்கள் அதை தான் வாங்கி போடணும் அப்படின்னா போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அதை வாங்கி போடுங்க, எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. இருந்தாலும் இதோட பலன் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், அவ்வளோதான் ரிசல்ட்டு. ஸோ இதை போட்டுக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி பூவும் போட்டுக்கிறோம். ஸோ நம்மளுடைய தோட்டத்தில் வளர்க்குறதுனால ஈஸியாக கிடைச்சிரும், அதனால் நான் போடுறேன். ஸோ நான் வந்து நிறைய டைம் வந்து நாட்டு மருந்து கடையில் சில பொருள் வந்து வாங்கி ஏமாந்துருக்கேன். ஏன் அப்படின்னா பன்னீர் ரோஸ் வந்து ரோஸ் பெட்டல் மாதிரி சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் அதில் வந்து பன்னீர் ரோஸே இருக்காது. ஃபுல்லாக வந்து இந்த குட்டி குட்டி ரோஸு மாலை கட்டுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த இதழ் தான் வந்து காய வச்சு அதில் வச்சுருக்காங்க. பேக்கெட் 30 ரூபா 40 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க, ஆனால் அதில் வந்து 100% வந்து அது ஒரிஜினலாக இருக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம ஏமாந்து வாங்கிட்டு வர மாதிரி ஆகிடுது. தெரியாதவங்களா இருந்தால் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ ரோஸ் பெட்டல்னால் இதான் இப்படி தான் இருக்கும், பன்னீர் ரோஸ் பெட்டல் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருவோம். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கி எதையுமே காய வச்சு நம்ம வந்து செய்யும்பொழுது சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த சலசலப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குது. நல்லா வந்து கலரும் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நம்ம வந்து கிளறும் பொழுது அந்த ஒரு கரண்டி வச்சு நம்ம கிளறோம் இல்லையா, அப்போ வந்து அந்த இலைகள் வந்து நமுத்தா மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டைம். செகண்ட் டைம் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே அது மொறு மொறுன்னு நல்லா வந்து சவுண்டு வரும். ஸோ அந்த அளவுக்கு கலகலன்னு சவுண்டு வரும் நம்ம வந்து கிளறும் பொழுது. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஆஃப் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாத அந்த எண்ணெய் கொதிப்பு, அதாவது அந்த சலசலப்பு வந்து அடங்கி சைலண்ட் ஆகிடும். கடாயில் நம்ம வந்து போட்டிருக்க அந்த பொருள்லாம் வந்து இருக்கிறதே தெரியாது, எண்ணெய் காஞ்சதும் தெரியாது, அந்த மாதிரி இருக்கும் அந்த கொதிப்பெல்லாம் இல்லாமல். ஸோ அதுக்காக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து மொறு மொறுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து எப்படி பதப்படுத்துறது, எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து சொல்கிறேன். இதுலேயும் வந்து சில டிப்ஸ் இருக்குது, சூப்பரான டிப்ஸு. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு வந்து நல்லா வந்து 100% ரிசல்ட் கிடைக்கும். இதில் இன்னும் கூட வந்து ஒரு சில பொருள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ரொம்ப வந்து ஆட் பண்ணோம்னா அந்த எண்ணெயோட குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து அளவாக வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து பனிக்காலம் அப்படின்றதுனால நான் என்னென்னா ஆலோவேராலாம் வந்து ஆட் பண்ணல. ஆலோவேராவையும் நம்ம ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயமும் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த 2 வந்து நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். அது இல்லாமல் இதுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ரீனிஷாக வந்து மாறி இருக்குது பாருங்கள். நம்ம ஊற்றின அந்த எண்ணெய், தேங்காய் எண்ணெய் நல்லா வந்து க்ரீனிஷாக சூப்பராக கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணவும் நல்லா வந்து ஒரு மணமாக இருக்கும். அந்த சலசலப்பெல்லாம் வந்து நல்லா அடங்கியிருக்கு பாருங்கள். இப்போ அது வந்து மொறு மொறுன்னு சவுண்டு வரும். ஸோ உங்களுக்கு வந்து அதை நீங்கள் எண்ணெய் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது வந்து இந்த சவுண்டு வந்து கரெக்டாக தெரியும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அந்த எண்ணெய் கொதிக்கிறதையும் வந்து ஆஃப் ஆகிடும், அதாவது சைலண்ட் ஆகிடும். எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்கும் போதே அந்த மாதிரி ஆஃப் ஆகிடும். ஸோ பிகினர்ஸ்க்காக சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் அப்புறம் எவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருக்கீங்க, சொன்னதையே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுவாங்க. அதுக்காக தான் இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நான் ஸ்டவ்வை. ஸோ ஆஃப் பண்ணி எடுத்து நம்ம வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். அது நல்லா வந்து ஆறணும். ஆறின பிறகு நம்ம வந்து ஒரு வெள்ளை துணியோ இல்லைனா ஒரு பிளேட்டோ போட்டு மூடி வச்சுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா மூடி ஒரு 3 டேஸ் இல்லைனா ஒரு 7 டேஸ் இல்லை ஒரு 5 டேஸ் இந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. 3 டேஸில் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா 5 டேஸில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா 7 டேஸ். மினிமம் வந்து 7 டேஸ்
நான் வந்து சொல்கிறது மேக்ஸிமம் மினிமம் எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு உடனே வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ஊறுறது வந்து கம்மியாயிடும். நம்ம அந்த போட்டிருக்க அந்த குவான்டிட்டி இலை எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஊறுறது கம்மியாயிடும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் வந்து 7 டேஸ் வந்து ஊற வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து 5 டேஸ் ஊற வச்சுருக்கேன். 5 டேஸ் ஊற வச்சு இப்போ நான் வந்து அதை ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறேன். அது எப்படி ஃபில்டர் பண்ணுறேன் அப்படின்றதையும் பாருங்கள். ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம அந்த எடுக்கிற அந்த மீதி இருக்க அந்த இலையெல்லாம் பொறிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நான் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நல்லா வந்து 5 டேஸ் கழித்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறோம்ல, எண்ணெய் வந்து கலர் வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த இலையெல்லாம் வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி வந்து ஃபில்டர் ஒன்றே எடுத்துக்கோங்க. அதில் வந்து போட்டு வடிகட்டியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வெஜிடபிள் கவர் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, வலை மாதிரி அந்த ஜிப்லாக் கவர் மாதிரி. ஸோ அந்த வலை மாதிரி இருக்கும். ஜிப்லாக் கவர்னால் கவர் கிடையாது, வலை. ஸோ அந்த வலையில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபில்டரில் போட்டு ஃபில்டர் பண்ணுறது குவான்டிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜும் வந்து அதிகமாக ஆகவே ஆகாது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அதில் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் கையில் இல்லை கரண்டியில் எதில் வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் கையில் எடுத்து போட்டால் கெட்டு போயிடுமா அப்படின்னு கேட்காதீங்க. கெடவே கிடையாது. ஸோ நல்லா வந்து எடுத்து அதில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ கண்ணாடி பாட்டிலில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அதனால் கண்ணாடி பவுலில் நான் முதல்ல ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதில் இன்னும் ஒரு 2 பொருள் ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து முதல்ல வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணோம்னா நல்லா அந்த எண்ணெய் மட்டும் வடிகட்டி வந்துடும். நல்லா வந்து நீட்டாக இருக்கும். எண்ணெயில் வந்து எந்த ஒரு திப்பியும் இருக்காது. நம்ம யூஸ் பண்ணவும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வந்து இந்த ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா அந்த இலைகளை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலையை நல்லா வந்து நைஸாக அரைச்சி, இப்போ நீங்கள் வந்து தலைக்கு வந்து குளிக்க போகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து அதை அரைச்சி நல்லா வந்து தலையில் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 1 ஹவர் இல்லைன்னா ஒரு 1.5 ஹவர் 1.5 ஹவர் போட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தலையை வந்து அலசி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தலை வந்து முடி வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும். ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து பிழிஞ்சு அந்த எண்ணெயெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நெக்ஸ்ட் வீக்கு கூட நீங்கள் வந்து அரைச்சி போட்டுக்கலாம். உடனே தான் போடணுமா, இதை எடுத்து வச்சா இதை ஆகிடுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இது எப்போவுமே வந்து கெடாத பொருள் தான். ஸோ இதை வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து இல்லை அடுத்த நாளோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தலைக்கு வேஸ்ட்டு பண்ணாமல். அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து தலைக்கு வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். ரெகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து தலைக்கு குளிக்கிறதா இருந்தாலும் குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1 டே வந்து தலையில் நல்லா வந்து ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து குளிக்கலாம் தலைக்கு. சூப்பராக இருக்கும். ஏன்னா அப்படியே வந்து வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அந்த எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாகவும் ஊறக்கூடாது, கோல்ட் ஆகிடும் அப்படின்றதுனால சொல்கிறேன். ஸோ கோல்டு ஆகக்கூடாது அப்படின்றதுனால ஆலோவேராவும் கட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து வெந்தயத்தையும் போடலை. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இன்னும் கூட ஒரு 2 ஐட்டம் போடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் வெங்காயம், நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய், இது 4மே வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். இதே சம்மர் சீசனில் நீங்கள் வந்து ஆயில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஆனால் எண்ணெய் வந்து குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றுக்கோங்க. அதாவது ஒரு 1 லிட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க 1/2 லிட்டருக்கு பதிலாக. ஏன்னா 1/2 லிட்டர் எண்ணெய்க்கே வந்து நம்மளுக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ மினிமம் வந்து 1/4 லிட்டர் இல்லை ஒரு 300 ml தான் வந்திருக்கும் எண்ணெய். ஸோ ஒரு 200 ml வந்து அந்த இலையெல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா, அதுவே வந்து இழுத்துக்கும். 200ன்றது ஒரு 150 ml இழுத்துரும். ஸோ நம்மளுக்கு வந்து மீதி ஒரு 300 ml 350 ml வந்து நம்மளுக்கு எண்ணெய் கிடைக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத்திங்க்கு நல்லா வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து இந்த எண்ணெயை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. ஃபில்டர் பண்ண பிறகு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சா தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வேறு எந்த ஒரு பாட்டிலையும் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜல்லடை, அதாவது சன்னின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒயிட் கலர் கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வெள்ளை கலர் துணியில் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஜல்லடை இல்லை அப்படின்னா ஸோ ஃபில்டர் பண்ணி பாட்டிலில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெயை வந்து இது மாதிரியும் வந்து ரெடி பண்ணலாம். நிறைய மெத்தடில் இருக்குது. நம்மளுக்கு நிறைய மெத்தடில் ரெடி பண்ணி வந்து தலைக்கு வந்து யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். தலைக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுலேயும் ஒரு டிப்ஸ் இருக்குது.
தலைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த எண்ணெய், ஸோ 1 ஹவர் இல்லை 2 ஹவர் ஊற வச்சுட்டு நம்ம வந்து தலையை வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக வந்து போட்டு ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து காலையில் வந்து குளிச்சிடலாம். இந்த மாதிரி வாரத்தில் ஒரு 3 நாள் பண்ணலாம். நீங்கள் வந்து 1 ஹவர் 2 ஹவர் ஊற வச்சாலும் வாரத்தில் ஒரு 3 நாள் குளிங்க, சூப்பராக ரிசல்ட் இருக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு 2 மாதத்துலேயே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிரும். 2 மாதம் ஏன் டைம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கண்டினியூஸாக அந்த 2 மாதம் நீங்கள் வந்து அதாவது வாரத்தில் 3 நாள் சொல்லியிருக்கேன். அது மாதிரி வாரம் வாரம் 3 நாள் 3 நாள் நீங்கள் வந்து குளிச்சுட்டு வரும்பொழுது 2 மாதத்தில் செம்மையாக வந்து உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். எந்த ஒரு மெடிசனுமே நம்ம வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 48 நாள் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ சில பேர் கேட்கலாம், நீங்கள் வந்து இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. நாங்கள் இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணதுனால தான் சொல்கிறோம். ஹேர் ஃபால் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. ஸோ ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆனாலே நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத்திங் நல்லாவே இருக்கும். அடுத்து வந்து புது ஹேர் வந்து நல்லா வந்து வளர்ச்சி இருக்கிறது நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எண்ணெயை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, பாட்டிலில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து நான் வந்து நாட்டு மருந்து கடையில் போயிட்டு இந்த வெட்டி வேரும் ரோஸ் பெட்டல் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே, பன்னீர் ரோஸ் பெட்டல் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இதை வந்து 30 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த வெட்டி வேர் வந்து 25 ரூபாயோ என்னமோ சொன்னாங்க. கிராம் கணக்கில் தான் போட்டு கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு வந்து வெட்டி வேர் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வந்து அந்த ஆயிலில் போட்டோம்னா நல்ல ஒரு மணமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கணும் அப்படின்றதுனால பன்னீர் ரோஸ் பெட்டல் வந்து நம்ம வந்து காய வச்சு அதையும் வந்து அந்த எண்ணெயில் போட்டு வச்சோம்னா ஊற ஊற வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம ஹேரு. ஸோ ஆல்ரெடி வாசனையாக தான் இருக்கும் இந்த எண்ணெய், இருந்தாலும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் அப்படின்றதுனால இதை போடுறோம். ஸோ இந்த ரோஸ் பெட்டல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த பட்டன் ரோஸ் இதில் கட்டுவாங்க இல்லையா, மாலையிலலாம் கட்டுவாங்க பாருங்கள், அந்த ரோஸை வந்து போட்டு காய வச்சு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ஏமாற்றி தான் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியாது, இதுதான் வந்து பன்னீர் ரோஸ் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அது மட்டும் இல்லை, நல்லா வந்து தூளாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டோம்னா எண்ணெயே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் நான் இந்த ரோஸ் பெட்டலை போடலை, ஸ்டாப் பண்ணியாச்சு. வெட்டி வேரை மட்டும்தான் நான் வந்து கட் பண்ணி இந்த ஆயிலில் போட்டு ஊற வைக்கிறோம். ஸோ நம்ம வந்து 2வது அந்த ஜன்னியில் வந்து ஃபில்டர் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து சின்ன சின்ன துகள்கள் மாதிரி தூள் எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுனால தான் அது செகண்ட் டைம் நான் வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபில்டர் பண்ணாமையும் வச்சுக்கலாம். சில பேர் வந்து அந்த எண்ணெயை வச்சுட்டு குளிக்கும்பொழுது அந்த துகள்கள் வந்து அதிகமாக தலையில் வந்து தெரியக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டு. ஸோ இப்போது நம்ம இந்த ஆயிலில் நல்ல ரோஸ் பெட்டல் கிடச்சிதா அப்படின்னா அதை வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து அந்த வெட்டி வேரையும் வந்து ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இந்த பாட்டிலில் இந்த ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 ml கிட்டேயே இருக்குது, எண்ணெய் நல்லாவே இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா வந்து பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் ஏற்கனவே அந்த பவுலில் இருக்குது இல்லையா, அந்த எண்ணெயை அதுக்கப்புறம் மேலே வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக வந்து ஊற ஊற நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா வாரத்தில் 3 நாள், ஸோ அட்லீஸ்ட் 2 நாளாவது வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் எண்ணெய் வந்து நல்லா ஊறும் மண்டையில், நல்லா வந்து முடி வந்து க்ரோத்திங் நல்லா வளரும். ஸோ புது முடியும் வளர்ச்சி அதிகமாக இருக்கும், முடி கொட்டுறதும் வந்து ஸ்டாப் ஆகிடும். இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுன்னா பெஸ்ட்டு. செம்பருத்தி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ரோஸ், அதாவது பன்னீர் ரோஸ் தான் கேட்டு வாங்கணும். பன்னீர் ரோஸை நம்ம வாங்கி வீட்லேயே வந்து காய வச்சு இந்த மாதிரி போட்டு வந்து ரெடி பண்ணலாம். நம்ம ஹேர் ஆயிலுக்கு மட்டும் இல்லை பன்னீர் ரோஸ் போடுறது, நம்ம சீக்காய் தூள் அரைக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கி ஏமாற வேண்டாம். ஸோ நான் வந்து அதாவது தெரிஞ்சவங்க போய் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ஸோ இது பன்னீர் ரோஸா இல்லை இந்த பட்டன் ரோஸா அப்படின்ட்டு. ஸோ நான் எங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். வாங்கிட்டு வந்ததில் இது ஏமாந்து தான் போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வெறும் வந்து வெட்டி வேர் மட்டும் போட்டு நல்லா வந்து ஊற வைக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஊற வச்சு நம்ம வந்து தலைக்கு போடும்போது நல்லா வந்து ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லை, நம்ம ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இலைகளை வந்து அரைச்சி தலையில் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் இருந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து வடிஞ்சு வருது பாருங்கள். நல்லா வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்தோம், இருந்தாலும் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வடியுது. வடிஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்து ஃபில்டர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பாட்டிலில். ஸோ இதை வந்து அரைச்சி நல்லா வந்து நைஸாக வந்துடும். அப்படியே வெறும்னே அரைச்சிங்கன்னா மிக்ஸி ஜாரில் நைஸாக வந்துடும். அதை தலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், கூட ஆல் என்ற ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏதேனும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.